இருக்கீங்களா? வணக்கம். உங்கள் சத்தியம்மா. பேராசையை விரும்பாத மகாலட்சுமி. ஒரு சிலர் பெரும் பணக்காரங்களாக இருந்தாலுமே பணம் பணம் பணம்னு பணம் பின்னாலேயே பேராசை பிடிச்சி ஓடுவாங்க. அப்போ நல்லா இருந்து வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்து நல்லா ஓஹோன்னு இருந்தவங்க கூட அடிசரிக்கு கீழே வந்துடுவாங்க. அப்போ லக்ஷ்மி அவங்கள விட்டு விலகி போயிடுவா. ஏன்னா பேராசை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. நம்ம யாருக்கு நல்லது பண்ணி தானம் தர்மம் பண்ணி இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் யாருக்கு இருக்கோ, நேர்மறை ஆற்றல் நம்மக்கிட்ட, நேர்மறை எண்ணங்கள், தர்மம், கருணை, ஞானம் இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அங்கே நம்ம கூப்பிடாமையே மகாலட்சுமி குடிகொண்டு நம்மளை ஆதரித்து அருள் பாரித்து கூட்டிக்கிட்டு போவாங்க மகாலட்சுமி தாயார். சரிங்களா? லக்ஷ்மிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களால 10 ரூபா கூட சேர்த்த முடியாமல் போயிடும். ஒன்றுமே செய்யாதவங்க கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான தர்மம் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். ரொம்ப பேராசை பிடிக்க அது என்ன ஆகும்னா, நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு சரிக்கு கீழே விழுந்துடும். அதனால் பேராசைங்கிறதே வேண்டவே வேண்டாம். அப்போ தான் மகாலட்சுமி தாயார் நம்மக்கிட்ட தங்கி நம்மளை ஆதரிக்கிறதோட அருளையும் பொருளையும் அள்ளி அள்ளி தருவாங்க. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.